ஹாய் guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பாசி பருப்பு கடையில் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. கொஞ்சம் ஊறட்டும். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. ஒரு குக்கர் எடுத்து அந்த வாஷ் பண்ண பாசிப்பருப்பு எடுத்து அதில் போட்டுக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதில் அழுக்கெல்லாம் இருக்கும், டஸ்ட்லாம் நிறையா இருக்கும். ஸோ 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம், முழுசாகவே சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். அப்படியே சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம், கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போ கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடவே 3 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மிளகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பாசிப்பருப்பு முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம குக்கர் போட்டு மூடிடலாம். அது கூடவே விசில் போட்டுடலாம். போட்டுட்டு இப்போது நம்ம 8லேருந்து 9 விசில் விட்டு எடுக்க போகிறோம். பாருங்கள், விசில் வந்துடுச்சு. அதோட ஏர் ரிலீஸ் ஆகிறதுன்னு வெயிட் பண்ணுங்கள். அந்த கேப்பில் இப்போ நம்ம சின்ன வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை, பூண்டு, 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை இதெல்லாம் தாளிக்க போகிறோம். இப்போ சின்ன வெங்காயத்தை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ண போகிறோம். ஸோ தாளிக்கிறதுக்கு ரவுண்ட் ஷேப் தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்படி கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா 2 கீறி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், ஏரெல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. நான் 8 விசில் விட்டு எடுத்திருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குதுன்னு. தண்ணியெல்லாம் சரியாயிடுச்சு. பாருங்கள், நல்லா குழைய வெந்துடுச்சு. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். கடாய் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. இது கூட நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கணுன்ட்டு இல்லை, நம்ம சாப்பிடும்போது வாயில் கடிப்படுற மாதிரி இருக்கணும். ஸோ பூண்டு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வேக வைக்கும்போது பூண்டு சேர்த்துருந்தோம். ஸோ அது கிளறி விடும்போது நல்லா மசிஞ்சிருச்சு. எல்லா குழம்புக்கும் பூண்டு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை தழை ஹேருக்கெல்லாம் ரொம்ப நல்லது. பச்சை மிளகா ஆல்ரெடி நம்ம வேக வைக்கும்போது ஒன்று போட்டிருந்தோம், அது காரம் இறங்காது. ஸோ இப்போ 2 கீரி போட்டிருக்கணும் பார்த்தீங்களா, இது மட்டும் தான் காரம் இறங்கும். ஸோ லைட்டாக வதங்கினா போதும். நம்ம வேக வச்சுருந்ததை எடுத்து தாளிப்பில் கொட்டிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை சேர்த்துக்கோங்க. வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்க்குறதுக்கு பதிலாக அதை கலந்து இதிலே ஊற்றிடுங்க. ஒரு கலர் விட்டுறலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு கிளறி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ஒரு கொதி வந்தால் இறக்கிடலாம். பாருங்கள், தயாராகிடுச்சு. இது கூடவே கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. கொதிக்கணுன்ட்டு இல்லை, அவ்வளோதான். நமக்கு டேஸ்டியான, சூப்பரான, நல்லா ஹெல்த்தியான
பாசிப்பயிறு கடையில் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. ரொம்ப தண்ணியாட்டமும் செய்யக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்த பதத்தில் இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். ஸோ பாசிப்பயிறு உடம்புக்கு நல்லது. இதில் நம்ம கறிவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூண்டெல்லாம் சேர்த்துருக்கோம். அது எல்லாமே உடம்புக்கு நல்லது. பூண்டு செரிமானம் ஆகலைன்னா கூட செரிமானம் ஆகிடும். நம்ம ஆல்ரெடி வேக வைக்கும் போதே 2-3 பல் பூண்டு சேர்த்துருந்தோம். ஸோ அது நல்லா மிக்ஸ் ஆகிடும். பூண்டு சாப்பிடாதவங்களா இருந்தால் கூட அந்த பாசிப்பருப்போடு நல்லா மசிஞ்சிருக்கும் போது அவங்க சாப்பிட்ருவாங்க. ஸோ அவங்க தனியாக எடுத்து வைக்க மாட்டாங்க. அதுக்காக தான் நம்ம அப்படி சேர்க்குறோம். அதுவும் இல்லாமல் தாளிப்பும் போதும் சேர்க்குறோம். ஒவ்வொருத்தவங்களுக்கு பருப்பு சாப்பிடும்போது வாயில் தட்டுப்பட்டால் தான் அவங்களுக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தாளிப்பு கூடயே சேர்க்குறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.